அவ்வளவு எம்எல்ஏ பாத்துக்கிறேன் நானா. அவங்க பாட்டு வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அப்பப்ப தொகுதி என்ன வேணும் கேக்குறாங்க. இது மாதிரி ஜாம்புதார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேரிகேட் வச்சிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னாங்க. பாஸ் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி போன் பண்ணி கேளுங்க. போன் பண்ண 5 நிமிஷத்துல போன் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேரா அவரே வந்துட்டாரு. 2 பக்கம் என் பேரிகேட் வச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் பேரிகேட் வச்சு ஒருத்தவங்களை வரத்துக்கு விடுங்க சொல்லி எல்லாமே பண்ணி கரெக்டா பண்ணி அமுச்சு விட்டாங்க. அங்க முகாம் போடுறாங்க. போன வாரம் வந்து இங்க போட்டாங்க. இன்ட்ரெஸ்டா வந்து போட்டுக்கிறோம். இது வரைக்கும் ஜெயிச்சு 10 முறை வந்துட்டாரு அவரு. எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் வர்றாரு, எல்லா நலத்திட்டங்களும் செய்யறாரு. அதனால உதயநிதியை யாருமே மறக்க வேண்டாம். இன்ஜெக்ஷன் போடணும் பயமா இருந்தது, எல்லாம் இப்ப வந்துட்டு போடுறோம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் தைரியமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப அலையிறது, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க ஊசி போடுறதுக்கு. நாங்க இங்க இப்ப வந்து எங்க ஏரியால தெருக்கு தெரு வந்து தடுப்பூசி போடுறாங்க. எங்க ஏரியா எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஈஸி டு அப்ரோச்சா இருக்கு அவரை பழகிறதுக்கு. ரொம்ப இந்த நாள்ல இருந்து பார்க்காம கொஞ்சம் ஜாலியாவே இருக்கு, ரொம்ப கேஷுவலா பழகுறாரு. இதுக்கு மேல இதெல்லாம் எங்க வெளிநாட்டை தான் பார்த்துருக்கோம், நம்ம இந்த மாதிரி நடக்கும், ஃபாரின்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நேரா நடக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷப்பட விஷயம். ஊசி போடுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லைன்னு எங்க தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதனால நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நான் காலேஜ் படிக்கிறேன், நானும் வந்திருக்கேன். எங்க பேரண்ட்ஸ் எங்க வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். பயம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு பெஸ்ட் எம்எல்ஏ அவர் தான். அவரை பார்த்தா வந்து ஒரு எம்எல்ஏ மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்காது. நம்ம வீட்டுல கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருக்கும். அவ்வளவு க்ளோஸா பழகுவாரு. அல்லு போலும் எங்களுக்காக நீங்க வேலை செய்றீங்க. அதனால நீங்க உங்களோட பாத்துங்க. நீங்க உங்களுக்கு சேஃப்டி தான் எங்க சேஃப்டி. எங்களுக்கு நல்லபடியா நீங்க இருக்கணும். நீங்க 100 வயசோட இருக்கணும். அதனால வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யுங்க. நீங்க அவங்க எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.